ஸ்ரீ பவளநிறவள்ளி அம்பாள் சமேத பூவேந்திநாதர் திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி திருக்கல்யாண பெருவிழா. சிவபெருமானின் 57வது படலம் வலைவீசிய திருவிளையாடல் வைபவ திருவிழா. காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் 11 நாள் திருவிழா துவங்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே கோவில் மாரியூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள் தரும் ஸ்ரீ பவளநிறவள்ளி அம்பாள் சமேத பூவேந்திநாதர் திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி திருக்கல்யாண பெருவிழா சிவபெருமானின் 57வது படலம் வலைவீசிய திருவிளையாடல் வைபவம் 11 நாள் திருவிழா காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக யாகசாலை பூஜை, கணபதி ஹோமம், கோமாதா பூஜை, பூரண ஆகுதி, தீபாரதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நந்தி உருவ கொடிப்பட்டத்தை பக்தர்கள் தாம்பூல தட்டில் வைத்து பூஜை பொருட்களுடன் மங்கள இசை வாத்தியங்களுடன் ஆலயத்தை சுற்றி வலம் வந்து யாகசாலை பூஜைக்கு கொண்டு செல்லப்பட்டு சமர்ப்பித்தனர். ஆலயத்தின் கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், விபூதி, பஞ்சாமிரதம் உள்ளிட்ட 16 வகையான மூலிகை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. நந்தி, சிவன், பார்வதி உருவம் பொறிக்கப்பட்ட கொடியானது கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. இந்த கொடியேற்ற திருவிழாவில் கோயில், மாரியூர், முந்தல், கடலாடி, சாயல்குடி, கமுதி, முதுகுளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மே மாதம் 1ஆம் தேதி காலையில் தீர்த்த கடற்கரைக்கு சுவாமி புறப்பாடாகி சென்று சமுத்திரத்தில் வலை வீசும் திருவிளையாடல், சிவபெருமானின் 57வது படலம் திருவிளையாடல் வைபவம் விமர்சையாக நடைபெறவுள்ளது. அதன் தொடர்ச்சியாக திருக்கல்யாண வைபவம் நடைபெறவுள்ளது.